நீட் வேண்டாம் என்ற ஒரே கோரிக்கையை மட்டும் இந்தியா முழுவதும் ஒழிப்பதற்கு தமிழகம் தலைமை தாங்குகிறது என்று நான் பெருமையாக சொல்ல முடியும். தமிழ்நாட்டிலே தான் நம்முடைய தோழமை கட்சியின் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை, மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதை முதலிலே தெரிவித்தார்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு சட்டமன்றத்தை கூட்டி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சி நண்பர்களையும் பேசி தமிழ்நாட்டுக்கு நீட் தேவையில்லை என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய பெருமை இந்தியாவிலேயே தமிழகத்திற்குத்தான் உண்டு என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்ல முடியும். காங்கிரஸ் தலைவராக இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிற நண்பர் சொல்லப்பெருதை உள்ளிட்டு அத்துணை தலைவர்களும் அதை ஆதரித்தார்கள் என்பதும் வரலாறு. இந்தியாவில் இந்த கொடுமையை மாற்ற வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களை, நிலைப்பாடுகளை தமிழகம் சந்தித்திருக்கிறது, எடுத்திருக்கிறது. நம்முடைய குழந்தைகள் இந்த கொடுமையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்வதை விட தன்னுடைய இன்னுயிரை இழந்திருக்கிறார் என்று சொல்வதிலே சரியாக இருக்கும். இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பற்றி எரிகிற தீயாக நீட் எதிர்ப்பு இயக்கம் விளங்குவது நமக்கு முன்னால் மிக தெளிவாக தெரிகிறது. குறிப்பாக 24 லட்சம் குழந்தைகள் இந்த தேர்வை எழுதி சமீபத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கே இந்த குறை நடக்கிறது என்பதை, தவறு நடக்கிறது என்பதை தமிழ்நாட்டிலே மட்டும் சொல்லவில்லை என்பதற்கு அடையாளமாக பீகாரிலே, மத்திய பிரதேசத்திலே, இமாச்சல பிரதேசத்திலே அது நடந்து வெளிவந்திருக்கிறது. வெளி உலகுக்கு தவறுகள் நடப்பது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இல்லை. இன்றைக்கு நடந்திருக்கிற இந்த கொடுமை பிஜேபி அரசாங்கம் நடத்தும் மாநிலங்களில் இந்த தவறுகளை நடப்பதை இன்றைக்கு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறோம். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு நடவடிக்கைகளில் தவறுகள் நடந்திருக்கிறதை ஒப்புக்கொண்டிருக்கிற மத்திய அரசு ஒரு பக்கம், மாநில அரசுகள் தயவோடும் ஆதரவோடும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த நீட் தேர்வினுடைய கேள்விகள், வினாத்தாள்களும் விடையும் சேர்த்து வழங்கப்பட்டிருப்பது மறு பக்கம். இதிலே கொடுமை என்னவென்றால், மாணவர்கள் பல்வேறு கல்வி நிலையங்களுக்கு 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 3 மாத படிப்பு, 6 மாத படிப்பு, 1 வருட படிப்பு என்றெல்லாம் படித்து தேர்வு எழுதியவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் திருட்டுத்தனமாக, கள்ளத்தனமாக கேள்வித்தாலும் விடைத்தாலும் வழங்குவதன் மூலம் இந்த நாட்டினுடைய இளைஞர்களுக்கு எதிர்ப்பாக, அவருடைய உரிமைக்கு எதிராக இந்த கொடுமைகள் நடந்த வண்ணம் இருப்பது வேதனைக்குரிய ஒன்று. அதை கண்டித்து தமிழகத்திலே இன்றைக்கு நாம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். மத்திய அரசை கண்டிக்கிறோம். அதைவிட கொடுமை, இந்த வினாத்தாள்களும் விடைத்தாள்களும் கொடுக்கப்பட்ட போது 720 மார்க்கு 2000க்கு மேற்பட்டவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அது தவறு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மறு உத்தரவு செய்து மறு நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை. நீதிமன்றங்களிலே மிக மிக தேவையாக
மிக உறுதியாக நீதிமன்றம் இன்றைக்கு கண்டித்திருக்கிறது. மத்திய அரசாங்கத்தை இந்த நடத்தையை கண்டித்திருக்கிறது. தேர்வு நடத்தும் முகமையை NDA-வை கண்டித்திருக்கிறது. இந்த தேர்வு மறு ஆய்வுக்கு உட்பட வேண்டும், மறு தேர்வு நடக்க வேண்டும் என்று நம்முடைய நாடு முழுவதும் இன்றைக்கு இளைஞர்கள் குதித்து எழுதுகிறார்கள். காங்கிரஸ் கட்சி தலைவர், அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவான பார்வையை நீட் தேர்வு பக்கம் வைத்திருக்கிறார். நாங்கள் நீட் தேர்வை வற்புறுத்த மாட்டோம். மாநில அரசுகள் விரும்பினால் நடத்தலாம். ஆனால் அதே நேரத்தில் மாநில அரசு கல்வி கொள்கையில் மாநில அரசின் பக்கம் நாங்கள் நிற்போம் என்று தேர்தல் அறிக்கையிலே சொல்லுகிறோம். மக்கள் மன்றத்திலும் தெளிவாக சொல்கிறோம். நீட் வேண்டாம் என்பதை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசுவேன், மக்கள் மன்றத்தில் பேசுவேன் என்று தலைவர் ராகுல் காந்தி கூக்குரல் இடுகிறார். இன்றைக்கு அவருடைய குரல் இந்தியாவில் ஒலிக்கிறது. இந்த நிலைப்பாட்டில் இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் மேற்கு வங்கம் என்றாலும் சரி, உத்தரப்பிரதேசம் என்றாலும் சரி, பீகார் என்றாலும் சரி, நம்முடைய கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேரும் ஓரணியிலே நீட் வேண்டாம், இந்த நாட்டு இளைஞர்களுக்கு எதிரான கொடுமையை நடத்துகிற இந்த கொள்கையை விரட்டி அடிப்போம் என்று கங்கணம் கட்டி பேசி வருகிறார்கள். ஏன் வேண்டாம் என்றால், இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் இந்த கல்வி கொள்கையில் இருக்கிற குழப்பத்திற்கு மாற்று வேண்டும். கல்விக் கொள்கை என்பது சமமானதாக இருக்க வேண்டும். இந்தியா முழுவதும் இருக்கிற மாணவர்கள், அவர் மேற்கு வங்கமாக இருந்தாலும், பாண்டிச்சேரியாக இருந்தாலும், தமிழகம் இருந்தாலும், எங்கிருந்தாலும், இந்தியாவுக்கு எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ள உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி தலைமை விரும்புகிறது, தலைவர் ராகுல் காந்தி விரும்புகிறார்கள். ஆகவேதான் இந்தியாவில் இன்றைக்கு நாடு முழுமைக்கும் நடந்திருக்கிற இந்த கொடுமையிலிருந்து இந்திய இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு கல்வியில், வேலை வாய்ப்பில், இடஒதுக்கீட்டில் எல்லா நிலைகளிலும் ஒரு சம அந்தஸ்தும் சம பங்கீடும் வேண்டும் என்று நம்முடைய காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறது. இன்னும் சொன்னால், இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி தலைமையில்தான், காங்கிரஸ் தலைவர் அருமை தலைவர் காமராஜுடைய தலைமையில்தான் பண்டித நேருவை சந்தித்து முதல் இடஒதுக்கீடு கொள்கைக்கு நாடாளுமன்றத்திலே முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி தான். இந்த காங்கிரஸ் கட்சி தான் இந்தியா முழுமைக்கும் இடஒதுக்கீடு கொள்கையை அறிவிப்பது, செயல்படுத்துவது என்று நாடு முழுமை கொண்டு வரும்போது மண்டல் கமிஷன் அறிக்கையை நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றிய பெருமை காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே உண்டு. 91, 96 காலகட்டத்தில் நான் அமைச்சராக இருந்த போதுதான், அந்த துறையின் அமைச்சராக இருந்த போதுதான் இடஒதுக்கீடு கொள்கைக்கு முழு வடிவம் பெற்று மண்டல் கமிஷன் அறிக்கையிலே 27% இடஒதுக்கீட்டை மத்திய அரசின் சார்பில் நிறைவேற்றிய பெருமை காங்கிரஸ் தலைவர் நரசிம்மன் அவர்களுக்கு உண்டு, காங்கிரஸ் பிரதமர் நரசிம்மன் அவர்களுக்கு உண்டு, காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு. அதை நிறைவேற்றும் பொறுப்பில் அன்றைக்கு இருந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது எனக்கு மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்தியாவிலே வேலை வாய்ப்பை பற்றி பேசுகிற, இடஒதுக்கீட்டை பேசுகிற எல்லா மக்களுக்கும் நாம் சொல்ல வேண்டியது, இந்திய தேசிய காங்கிரஸ் மண்டல் கமிஷன் அறிக்கையை நிறைவேற்றுவதற்கு VP சிங் முனைந்தார். அவ்வளவுதான். இந்தியா முழுவதும் போராட்டம் நடந்தது, கொலைகள் நடந்தது, வன்முறை வெறியாட்டம் நடந்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோது 91, 95, 91, 6 எந்த நாட்டில் கலவரம் நடந்ததோ அதே இந்தியாவில் எந்த கலவரம் நடக்காமல் எல்லோரையும் அரவணைத்து எல்லா மக்களுக்குமான சமூக நீதியை அன்றைக்கு பெற்றுக் கொடுத்தோம். இன்றைக்கு இந்த மக்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சமூக நீதியின் பிறப்பிடமாக, சமூக நீதியின் வாழ்வாதாரமாக இருக்கிற தமிழகத்திலிருந்து நாம் சொல்லுகிறோம், உரக்க சொல்ல வேண்டும், இந்திய தேசிய காங்கிரஸ் இடஒதுக்கீடு கொள்கையில்
மக்களுக்கான சலுகையில் மீண்டும் மீண்டும் மக்களை மிக சரியான பாதையிலே கொண்டு செல்கிற மாநிலமாக கட்சியாக காங்கிரஸ் கட்சி மாற வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி எல்லா இடங்களிலும் தேர்தலுக்கு முன்னர் இந்தியாவிலே இடஒதுக்கீடு கொள்கையை கொண்டு வருவோம், இந்தியாவிலே எல்லா மக்களுக்கும் சமான வாய்ப்பை கொடுப்போம், சமூக நீதி நிறைவேற்றுவோம், அதற்காக முதல் படியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம், மக்கள் தொகை அடிப்படையில் இந்த மக்கள் தொகை அடிப்படையில் எல்லா இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை கொடுப்போம். வேலை வாய்ப்பு மட்டுமல்ல, சமூக அந்தஸ்தை பெறுவதற்கு, சோசியல் ஜஸ்டிஸ் கிடைப்பதற்கு, சமூக நீதி கிடைப்பதற்கு, கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில் என்று அனைத்து தளத்திலும் இந்திய தேசிய காங்கிரஸ் இடஒதுக்கீட்டு கொள்கையை, மக்கள் திட்டங்களை முன்னிலைப்படுத்துவோம் என்று நாம் தெரிவித்தோம். ஆனால் இந்த கொள்கைக்கு கடந்த 2 தேர்தல்களுக்கு பிறகு இன்றைக்கு மீண்டும் இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி எடுத்த முயற்சி, இந்தியா கூட்டணி எடுத்த செயல்பாடுகள், இந்தியா கூட்டணி எல்லா மாநிலங்களுக்குமாக வைத்த வேண்டுகோள், காங்கிரஸ் கட்சியின் தர்க்க ரீதியாக, சமூக ரீதியாக, மக்கள் பார்வைக்காக, மக்களுக்காக காங்கிரஸ் இருக்கிறதை காட்டுவதற்காக இந்தியாவிலே நாம் கொடுத்த தேர்தல் அறிக்கைதான் கதாநாயகனாக வந்தது. இந்தியாவிலே இன்றைக்கு குரல்கள் ஓங்கி உழைக்கிறது. எதற்கு? இந்தியாவில் இருக்கிற நடைமுறை வாக்குச்சீட்டு முறை வேண்டும் என்று கோருகிறோம். இந்தியாவிலே நடைபெறுகிற வாக்கு எந்திரத்தின் மூலம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் இவிஎம் தேவையா இல்லையா என்று பல ஆண்டுகளாக நாட்டில் பிரச்சாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது ஒரு முழுபெரும் நிலைக்கு மீண்டும் வர இருக்கிறது. தலைவர் ராகுல் காந்தி 4 நாட்களுக்கு முன்னர் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். என்ன அறிக்கை? இந்தியாவில் நடைபெறுகிற வாக்கு எந்திர முறை, எலக்ட்ரானிக் ஓட்டிங் முறை என்பது மிகச் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு கருப்பு பெட்டி. இந்திய மக்களுக்கு எதிராக செயல்படுகிற வாய்ப்பை பெற்றது என்பதை இன்றைக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். எலான் மாஸ்க் என்ற அறிஞர், தொழில் நிபுணர், கம்ப்யூட்டர் நிறுவனத்தினுடைய அதிகாரி, தலைமை செயல் அதிகாரி சொல்கிறார், இந்தியாவில் ஜனநாயகத்தை குலைக்கிற நிலையை இவிஎம் செய்கிறது என்று மிக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். அதைத்தான் ராகுல் காந்தி இந்தியாவில் நடக்கிற இந்த தேர்தல் முறையில், ஜனநாயக அமைப்பில் மக்களுக்கு ஆதரவாக, மக்களுக்கு வெளிப்படையாக அது தெரியப்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் மிக தெளிவாக சொல்கிறார். அதை இந்தியா முழுவதும் இருக்கிற தலைவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். என்ன என்றால், உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்தியாவிலே நடைபெற்ற தேர்தலில் 24 தேர்தலில் இன்றைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்திருந்தாலும் அந்த ஆட்சி 140 இடங்களிலே 1000 ஓட்டுக்கு கீழே தான் வெற்றி பெற்றிருப்பதை எல்லோரும் அறிவீர்கள். அந்த 1000 வாக்குகளுக்கு குறைவாக, 500 வாக்குகளுக்கு குறைவாக வெற்றி பெற்ற இடங்களில் எல்லாம் இந்த வாக்குப்பதிவு எந்திரத்தின் வழியாக அவர்கள் வெற்றி பெற்றிருப்பது இன்றைக்கு ஒவ்வொரு நாளாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. பம்பாயிலிருந்து ஒரு அறிக்கை வருகிறது. என்ன? அங்கே பிஜேபி ஆதரவு கட்சி, ஆட்சி இருக்கிற கட்சி, அதனுடைய வேட்பாளர் வெறும் 48 ஓட்டுகளிலே வெற்றி பெறுகிறார். அங்கே அந்த வேட்பாளருடைய வெற்றி என்பது சந்தேகத்துக்குரியது என்று அந்த வேட்பாளருடைய சொந்தக்காரரை அறிவிக்கிறார். அதை நீதிமன்றம் இன்றைக்கு கணக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது. இதுபோல பல இடங்களிலே அன்றைக்கு 4ஆம் நாள் தேர்தல் அறிவிப்பு வருகிற நேரத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். காலை 11 மணிக்கு காங்கிரஸ் கட்சி
இந்தியா கூட்டணி 220 230 வெற்றி வாகையை சூடுகிறது. பிஜேபி 300க்கு 290 300 என்று காலை 11 மணிக்கு தொடங்கிய அந்த வெற்றி வாய்ப்பு குறிப்பீடுகள் மாலை 7 மணி வரை தொடர்ந்த கதையை இந்த நாட்டு மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் டெல்லியில் இருக்கிற தேர்தல் அதிகாரிகளை சந்தித்து நீங்கள் நடத்துகிற திருமுழுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த பிறகு தேர்தல் முடிவுகளை ஒவ்வொன்றாக திருத்தி அறிவிக்கிறார்கள். இதை யார் வேண்டுமானாலும் வழக்கு தொடரலாம். என் மீது வழக்கு தொடர்ந்தால் அதை சந்திப்புக்கு தயாராக இருக்கிறேன் என்ற தைரியத்தோடு சொல்கிறேன். இந்த தேர்தல் தில்லுமுள்ளு தேர்தல். இந்த தேர்தல் ஜனநாயக அடிப்படையில் வெற்றி பெறப்படவில்லை. மோடி அரசாங்கம் அது மோசடியாக வெற்றி பெற்று தன்னை அறிவித்துக் கொண்ட தேர்தல் என்பதை மிக பட்டவர்த்தனமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இந்தியாவுடைய மக்கள் தொகை, மக்களுடைய எழுச்சி பல்வேறு மாநிலங்களிலே பார்த்த பிறகு சொல்கிறேன், இந்தியாவில் மோடி அரசுக்கு எதிராக மக்கள் எதிராக இருந்ததை யாரும் மறுக்க மாட்டார்கள். மோடியே மறுக்க மாட்டார். இங்கே இவ்வளவு கூட்டம் இங்கே இருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பேசும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் காணொளி வழியாக. எல்லா பெரும்பான்மை கூட்டங்களிலே வெறும் சேர்கள் தான் இருந்தது, மக்கள் இல்லை. பிஜேபி காரனே அங்கே இல்லை. அதற்கு என்ன காரணம்? இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு ஒரு பக்கம் கூடிக்கொண்டே போவதையும் பிஜேபிக்கு மக்கள் எதிராக செயல்படுவதையும் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் நாம் சந்தித்தோம், பார்த்தோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்தியாவிலே ஜனநாயகத்தை, சுதந்திரத்தை, இந்த சமூக ஒற்றுமையை எதிர்த்து மக்கள் கொந்தளித்த காட்சியை தான் இந்தியாவில் பார்த்தோம். இந்தியாவிலே விலைவாசி ஏற்றம், வேலையில்லா திண்டாட்டம், இந்தியாவுடைய வரி ஒழிப்புக்கு எதிரான திட்டங்களை நிறைவேற்றாத தன்மை இந்தியா முழுவதும் தலைவர் ராகுல் காந்தியும் இந்தியா கூட்டணி தலைவர்களும் எடுத்த முயற்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தமிழகத்தில் 2 கூட்டங்களில் தான் தலைவர் ராகுல் காந்தி பேசினார். ஒன்று திருநெல்வேலி, அடுத்தது கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் இந்தியா கூட்டணியின் தலைவரும் தமிழக முதல்வருமான மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் தலைவர் ராகுல் காந்தியின் கூட்டத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தலைவர் ராகுல் காந்தியும் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டு பேசிய கூட்டத்தின் வழியாக தமிழகத்திலே 40க்கு 40 இடங்களை வெற்றி கொடி சாட்டிய மாபெரும் வெற்றியை தமிழகம் பெற்றுக் கொடுத்ததை இந்த நாடு மறக்காது. இந்தியாவிலேயே ஒரே மாநிலம், அந்த மாநிலத்தில் உள்ள அத்தனை நாடாளுமன்றத்திலும் வெற்றி பெற்ற வரலாறு தமிழகத்துக்கு மட்டுமே உண்டு. அது தமிழ்நாட்டிலே இந்தியா கூட்டணியை வெற்றி வைத்த வரலாறு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.